श्री गुरुभ्यो नमः परम गुरुभ्यो नमः श्रीमद् आनंद तीर्थ भगवत पादाचार्येभ्यो नमो नमः। कल्याणाद्भुतगात्राय कामितार्थप्रदायिने श्रीमद्वेंकटनाथाय श्रीनिवासाय ते नमः। एल्लार्क्कु नमस्कार। प्रथमो हनुमान् नाम द्वितीयो भीम एव च पूर्णप्रज्ञः तृतीयस्तु भगवत्कार्य साधकः। எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த பதிவு கன்னடத்தில் ஏற்கனவே நான் 4 பார்ட்டும் சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ தமிழில் முதல் பார்ட் மட்டும் சொல்லியிருந்தேன். அத்தியாயம் 1 ஸ்கந்த புராணத்தில் வரது. இது தனுர் மாச மகிமைகள், அதை பற்றி தான் இப்போ பேச போகிறேன். இது 2வது அத்தியாயம். அதில் ஒரு ராஜனுக்கு விஷ்ணுலோக பிராப்தி எப்படி கிடைச்சது, அவன் எப்பேற்பட்ட கேவலமான குணங்களை உடைய ஒரு ராஜா அப்படிங்கிறத பத்தி, ஒரு கேவலமான ஒரு பிறவி கூட மகா பாதகமான கொடிய செயல்களை புரிந்திருந்தாலும் அவனுக்கு மோட்சம் கிடைக்கக்கூடிய, மோட்சத்தை தரக்கூடிய ஒரு சிறிய காரியத்தினால அப்படிங்கிறத இந்த மகிமையில நிரூபணம் பண்றாரு. அதனால இது ஒரு கிரீன் கார்டு மாதிரி, நம்ம என்ன தப்பு வேணா பண்ணலாம், இதை நமக்கு பரிகாரம் ஆயிடும், தனுர் மாச பூஜை பண்ணா அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன் அப்படி இந்த மகிமை ஏன் சொல்லியிருக்கு அப்படின்னாக்க, எப்பேற்பட்ட கொடிய கிராதகனா இருந்தா கூட, பஞ்சமகா பாதகங்களையும் செஞ்சிருந்தாலும் கூட, அவனுக்கு கூடிய அவனுக்கு கூட அவன் பாவங்கள் எல்லாம் பொசுக்கி நாசமாக்கி மோட்சத்தை தரக்கூடிய ஒரு பவித்திரமான புனிதமான மாதம் இந்த தனுர் மாசம். மரங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் போன பதிவுலயே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த அத்தியாயம் 2ல இந்த ராஜனுக்கு எப்படி விஷ்ணுலோக பிராப்தி கிடைச்சதுங்கிறத பத்தி விஸ்தாரமா பார்ப்போம், விரிவா பார்ப்போம். பிரம்மோவாச்ச தனுர்மாசே ஹரேஹே பூஜா கதம் கார்யா சுரோத்தம ஏதத் விஸ்தரதோ ப்ரூஹி மயி சேதஸ்தி தே தயா. சுரோத்தமா அப்படின்னு சம்போதனை பண்ணிருக்காங்க பிரம்மாவை. தேவதைகள் எல்லாருக்கும் லீடர் பிரம்மா. போ தேவோத்தமா ஸ்ரீஹரே, பரமாத்மா சம்போதனை பண்றாங்க. ஸ்ரீஹரே தேவோத்தமா, எல்லா தேவதைகளுக்கும் தேவதையானவனே, என்னிடம் உனக்கு ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் கருணை ஏதாச்சும் இருக்கு அப்படின்னாக்க, இந்த தனுர் மாசத்துல இந்த ஸ்ரீஹரி கிருஷ்ணனோட பூஜை செய்யக்கூடிய கிரமம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத விரிவாக விஸ்தாரமா எனக்கு நீ சொல்லி கொடுத்து அனுக்கிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சதுர்முக பிரம்மன், நான்முகன், அவரு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றாரு. ஹம்சவாச்ச சாபஸ்தே ச யதா பாணௌ சர்வான் காமான் விகாய ச சூரியோதயே சமாப்தாய நித்ய கர்மே யதா விதி. ஹம்சரூபி பரமாத்மா சொல்றான், ஹே பிரம்ம, சூரியன் தனுர் ராசியில இருக்கக்கூடிய மாசமான ஒரு பவித்திரமான மாசமான அந்த தனுர் மாசத்துல எல்லா காமங்களையும் விட்டு அத அபேட்சப்படாம அதை விலக்கி ஒவ்வொரு நாள்லையும் நாம் செய்ய வேண்டிய ஆன்மீக கர்மங்கள், கடமைகள், அந்த சுவாமிய பூஜைகள் எப்படி பண்ணணும், அந்த சூரிய உதயன் ஆகர்த்த டெய்லி சூரிய உதயம்னு போட்டிருப்பான். 6 மணி சூரிய சித்திரை மாசம் 5:30 சூரிய உதயம் ஆயிடும். மார்கழி மாசம் கிட்டத்தட்ட எண்டு பாத்தீங்கன்னாக்கா 6:35 தான் சூரியன் உதயம் ஆகும். அப்ப கிட்டத்தட்ட அந்த 1 year 20 minutes 10 minutes அந்த ஸ்பேன் இருக்கு. அது உத்தராயணத்துல இருந்து ஆரம்பிச்சு தட்சிணாயணத்துக்கு வரும்போது அது மாறிட்டே இருக்கும்.
ஸோ இந்த சூரிய உதயமாறக்கூடிய சரியான நேரத்துக்கு அந்த பூஜை பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு இதுல வர்ணன் பண்ணியிருக்காரு. பிராமணான் போஜயித்வாத ஸ்மரே தேவகி நந்தனம் பశ్చాத் ஜபாதிகம் காரியம் ந தோஷோ ந போஜனே கிருதே. பாக்கி நாள்லாம் நமக்கு நிறைய டைம் இருக்குங்க. ஜபம் பண்றதுக்கு, பாராயணம் பண்றதுக்கு நிறைய இருக்கு, அர்ச்சனை பண்றதுக்கு எல்லாத்துக்கும் டைம் இருக்கு. ஆனா இந்த தனுர் மாசத்துல 4:30 மணிக்கெல்லாம் பூஜை ஆரம்பிச்சு 6:30க்கு இந்த சூரியன் உதயாரத்துக்கு சமயத்துல பூஜையை முடிச்சிடணும்னு சொல்லியிருக்காரு. அந்த காத்தால பூஜையை பண்ணிட்டு பிராமண தம்பதிகளுக்கு, பிராமண குடும்பத்துக்கே போஜனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. போஜனம் பண்ணணும், ஸ்ரீஹரிய தியானம் பண்ணணும். இந்த தனுர் மாசத்துல மட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க ஜபங்கள், பாராயணங்கள் முதலிய பண்ணினா கூட அதனால தோஷம் கிடையாது அப்படிங்கறத இதுல தெரிவிச்சிருக்காங்க ஸ்பஷ்டமா. தனுர் மாசம் நான் டெய்லி பிரம்மசூத்திர நாமாவளி சொல்லுதான் அர்ச்சனை பண்ணுவேன், அர்ச்சனை பண்ணாம சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சில பேருக்கெல்லாம் சங்கல்பம்லாம் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி பண்ணுவாங்க. அவங்க பேர்பட்டவங்களுக்கு சுருக்கமா பூஜை பண்ணி முடிச்சுட்டு அவசியம் செய்ய வேண்டியத என்னென்ன பூஜைகள் இருக்கோ அதை மட்டும் முடிச்சுட்டு பாக்கி ஜபங்கள் அது இது எல்லாத்தையுமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காயத்ரி ஜபம் கூட ஒரு 10 காயத்ரி ஜபம் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடாததுக்கு அப்புறம் கூட நீங்க பாக்கி மிச்ச காயத்ரி ஜபங்கள்லாம் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பிரம்மோவாச்ச, பிரம்மன் சொல்றாரு, கேக்குறாரு, சூரியோதயாத் பூர்வம் ஏவ கதம் காரியம் து ஆன்ஹிகம் மமை தத் சம்சயம் சிந்தி சர்வஜோ சர்வஜ்ஞோ அபி மகாமதே. இத கேட்டோன்ன சதுர்முக பிரம்மன் கேட்கிறாரு, மகாமதே ஸ்ரீஹரே, சூரியோதயத்துக்கு முதல்ல சந்தியாவந்தனம் முதலான நித்திய தினமும் செய்யக்கூடிய அந்த ஆன்மீக காரியங்களை செய்யறது எப்படி? எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல சந்தேகம் இருக்குப்பா. சர்வஜனா இருக்கக்கூடிய நீ என்னோட இந்த சந்தேகத்தை நிவாரணம் பண்ணு பிரபு, தீர்த்து வையி பிரபு அப்படின்னு பிரார்த்தனை பண்றாரு கை கூப்பி. இது நமக்காக பிரம்மா பகவான்கிட்ட கேட்டது, அவருக்கு இதெல்லாம் தெரியும். ஹம்ச உவாச்ச யதா ஸ்நானம் யதா சந்தியா சார்தாதிகாஹ கிரியாஹ ததைவ ச தனுர்மாசே பூஜா கார்யா ஹரே சதா. அப்பேற்பட்ட பவித்திரமான இந்த தனுர் மாசத்துல ஹம்சவனப்பி பரமாத்மா பதில் கொடுக்கிறாரு பிரம்மா கிட்ட. ஏய் பிரம்மா, தனுர் மாசத்துல ஒவ்வொரு நாளும் சூரிய உதயாரத்துக்கு முன்னாடியே ஸ்நானம், சந்தியாவந்தனம், பூஜைகள் எல்லாத்தையும் எப்படி பண்றியோ அதே மாதிரி பித்ரு காரியமான சார்த்தம் முதலான கிரியைகள் இருக்கு இல்லையா, அந்த சார்த்த கர்மங்களை கூட சீக்கிரமே பண்றதுனால எந்த தோஷமும் இல்லப்பா. இதே மாதிரி தேவ பூஜையும் கூட ஸ்ரீஹரி தேவிக்கு நந்தன் அவனோட பூஜையை கூட அப்பயே செஞ்சிடணும், சீக்கிரமாவே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்றாரு. மாச பூஜா மசக்தஸ்து காலே காலே ச பங்கஜ அர்க்கவாரே வதீபாத்தே வைஷ்ணவேன ச சம்யுதே. இந்த கலியுகத்துல நம்ம எவ்வளவு கேவலமா இருக்கோம், எவ்வளவு சால்ஜாப்பு சொல்லி எதையெல்லாம் நம்ம தவிர்க்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் சிந்தனை பண்ணி, யுக தர்மம் சிந்தனை பண்ணி அதுக்கு பதில் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. ஏ பிரம்மா, தனுர்மாச முழுசும் ஒவ்வொரு நாளும் இதே முறையில அந்த தேவிக்கு நந்தன கிருஷ்ணனோட பூஜைகளை செய்யறதுக்கு யாருக்கெல்லாம் சக்தி இல்லையோ, அட்லீஸ்ட் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், அட்லீஸ்ட் பானுவாரம்
அது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு யதிபாதம் முதலான விசிஷ்ட விசேஷமான நாட்கள்லையாவது இதெல்லாம் அவசியம் பண்ணியே ஆகணும்பா அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு தத்தினே ஹரேகே பூஜா யதா வித்தானுசாரதः கிருஷ்ணபட்சே கிருதா பூஜா பித்ருணாம் திருப்திதா பவேதே. இந்த தனுர்மாசத்துல சுக்லபட்சமும் வருது. சுக்லபட்சத்துல வைகுண்ட ஏகாதசி, முக்கோட்டி துவாதசின்னு அதுக்கு அடுத்த 4 பேரு, அதெல்லாம் வருது. இங்க கிருஷ்ணபட்சத்தை பத்தி ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட விசிஷ்டமான நாட்கள்ல உன்னுடைய திரவிய சக்தி, பணம் காசு, நிறைய பணம் காசை வச்சுட்டு கொஞ்சமா செலவு பண்ணக்கூடாது, கருமித்தனம் பண்ணக்கூடாது, கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. உன்னோட திரவிய சக்திக்கு அனுசரிச்சு ஸ்ரீ ஹரியோட கிருஷ்ணனோட பூஜைய பக்தியினால செய்யணும். கிருஷ்ணபக்ஷத்துல பண்ணக்கூடிய கிருஷ்ணபட்ச அப்படின்னாக்க பௌர்ணமி அன்னைக்கு அடுத்த நாள் வரக்கூடிய பாட்யம் பிரதமை திதி அன்னிலேருந்து அமாவாசை வரைக்கும் நடக்கக்கூடியதுதான் கிருஷ்ணபட்சம். இந்த கிருஷ்ணபட்சத்துல பண்ணக்கூடிய அந்த தேவகி நந்தன் கிருஷ்ணனோட அந்த பூஜையினால நமக்கு இறந்து போன நம்ம குடும்பத்துல பித்ருக்கள், பித்ரு தேவதைகள்னு சொல்லியிருக்கு. இறந்து போனதுக்கு அப்புறம் இருக்கிற வரைக்கும் தான் அப்பா அம்மா, அப்புறம் பித்ரு தேவதைகள்னு சொல்லியிருக்கு. தேவதைகளுக்கு என்னென்ன சக்தி எல்லாம் இருக்கோ அந்த சக்தி எல்லாம் அந்த அப்பா அம்மா பித்ருஸ்தானத்துக்கு போறதுனால, பித்ரு தேவதாஸ்தானத்துக்கு போறதுனால நமக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவருக்கு வருது. அப்ப திருப்தி தழைக்கிறா ஆகுறாங்க, ஆகுது. பித்ருக்கெல்லாம் திருப்தி அடைகிறாங்க கிருஷ்ணபட்சத்துல பூஜை பண்ணா அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லியிருக்காங்க. முதல்ல கிருஷ்ணபட்சம் சொல்லிட்டு அடுத்தது சுக்லபட்சத்துக்கு வராங்க. சுக்லபக்ஷே கிருதா பூஜா தேவா நாம் ஹர்ஷதா பவேதே குடும்ப போஜனம் காரியம் உஷக்காலே ச கஞ்சஜ. அப்படியும் சுக்லபக்ஷம் இருக்கே, அந்த சுக்லபக்ஷத்துல அந்த தேவ பூஜை, ஸ்ரீஹரி கிருஷ்ணனோட பூஜை தேவதைகளுக்கெல்லாம் ஹர்ஷதாயக்கமா இருக்கான். சந்தோஷத்தை துள்ளி குதிக்கிறாங்களா, டான்ஸ் ஆடுறாங்க. பிரம்மா இந்த உஷக்காலத்துல அந்த 4:15 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளார 6:15 மணிக்குள்ளார பிராமண குடும்பத்தைய அழைச்சி முத நாளே ஆகமானம் பண்ணி முத நாள் ராத்திரியே நம்ம வீட்டுல வந்து படுக்க சொல்லி, ஏன்னா காலையில சீக்கிரமே எழுந்திரிச்சு ஸ்நானம் பண்ணி பூஜைகள் ஜபங்கள் எல்லாம் முடிக்கணும் இல்லையா, அந்த பிராமணர் அவரோட ஆன்மீகத்தெல்லாம் முடிக்கணும் இல்லையா. அதனால முத நாள் இரவே நம்ம வீட்டுல வந்து படுக்க வச்சு முத நாள் முடிஞ்சா ராத்திரி ஏதாவது பலகாரமோ டிஃபனோ சாப்பாடோ என்ன சாப்பிட்றாங்களோ அதை கொடுத்து அவங்களுக்கு விசிராந்தி பண்ணிக்கிட்டு சீக்கிரம் காலத்துக்கு அவங்கள படுக்க வச்சு ராத்திரி குடிக்கிறதுக்கு பால் ஏதோ ஒண்ணு கொடுத்து அவங்க வெத்தலை பாக்கெல்லாம் போடுறவங்க தாம்பூலம் வந்து நல்லா வாசனை திரவியங்கள்லாம் போட்டு தாம்பூலம்லாம் கொடுத்து அவங்கள படுக்க வச்சுட்டு அவங்க தூங்கின பிற்பாடு எஜமானோட பத்தினியும் தூங்க போகணும். குடும்ப போஜனம் அப்படின்னு சொல்லியிருக்கு, வெறும் பிராமண போஜனம் சொல்ல. குடும்ப போஜனா சக்தா தம்பதி போஜயேத்ததஹ தேனைவ சர்வ பாபானி ஹிமவத் பாஸ்கரோதயே. பாருங்க, குடும்ப போஜனம், அந்த குடும்பத்துல இருக்கிற அந்த காலத்துல கூட்டு குடும்பமா இருந்தாங்க, அத்தனை பேருக்கும் சாப்பாடு போடக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு இல்லை அப்படின்னாக்க பிராமண தம்பதிகளையாவது கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த போஜனாதிகளை சாப்பாடு, நல்ல சாப்பாடு திவ்யமா சமைச்சு மடியா குமுட்டி அடுப்புல சமைச்சு விறகடுப்புல சமைச்சு அந்த போஜனத்தை அவங்களுக்கு பரிமாறணும். இது பண்ணினாலே சூரியோதயம் ஆகும்போது அந்த ராத்திரி ஃபுல்லா பெய்ஞ்ச பனி வந்து அந்த இலை செடி கொடி மரம் பூமி எல்லாத்துலயும் இருக்கும் இல்லையா, அந்த பனி, அந்த படர்ந்திருக்கிற பனி சூரியன் வந்தோடனே எப்படி கரைஞ்சி போயிடுதோ, மாயமா மறைஞ்சு போயிடுதோ, சூரிய கிரணங்கள் எப்படி அந்த பனிய வந்து உறிஞ்சிடுறதோ, அந்த ஈரத்தன்மையை உறிஞ்சிடுதோ, ஹியூமிடிட்டிய, அதை போல எல்லா பாவங்களும் நாசமாகி போயிடும்பா அப்படின்னு
இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. அத்ரைவோதாகரந்தி மாமிதிகாசம் புராதனம் சுரோத்ருடாம் பரமைஸ்வர்யம் பக்திருடாம் அகநாசனம். பாருங்க, சோத்ருடாம் பரமைஸ்வர்யம், இந்த விஷயத்த நல்ல பசுமரத்து ஆணி போல நம்ம மனசுக்கு புத்திக்கு உரைக்கிறதுக்காக அடிச்சு சொல்லுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி உரைக்கிற மாதிரி அடிச்சு சொல்றதுக்காக ஞானிகள்லாம் புராதனமான அந்த காலத்துல நடந்த ஒரு இதிகாசம், அந்த இதிகாச நிகழ்ச்சிய உதாரணமாக சொல்லியிருக்காங்க. பிரம்மா, இந்த இதிகாசம் இருக்கே, புராண காலத்துல நடந்த இந்த இதிகாசம், இந்த கட்டத்தை, இந்த கதைய யாரு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு பரம ஐஸ்வர்ய பிராப்தி கிடைக்கும்பா, பிராப்தி ஆகும்பா. யாரு சொல்றாரோ அவங்களோட பாப்பமும் நாசம் ஆகுது. இங்க யாரு சொல்றா? சென்னை தாம்பரம் ஈஸ்ட், சேலையூர் மப்பேடு கிருஷ்ணாச்சார் உங்களுக்கு சொல்றாரு. ஸோ இந்த பாகத்தை இன்னைக்கு சொன்னதுனால நான் இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் செஞ்ச பாபங்கள் எல்லாம் நாசமாயிடுச்சு. ஸோ யாரு சோத்ரு? நாம், நீங்க சோத்ரு. அந்த இங்க சோத்ரு ஏன் சிரவணம் காதால கேட்கறீங்க நான் சொல்றத, அப்படி கேட்கறதுனால உங்க பாவமும் நாசாகுது, என்னோட பாவமும் நாசமாகுது, கேட்கிறப்ப உங்களோட பாவமும் நாசமாகுது. அப்பேற்பட்ட ஒரு எல்லா நாசத்தையும் எப்படி ஒரு பஞ்சு மூட்டை பெருசா ஒரு இமயமலை குன்றுமா அளவுக்கு பஞ்சு இருக்கு, ஒரு சிறிய நெருப்பு பொறி அதுல பட்டுச்சுனாக்க அதெல்லாம் தகனமாகி சாம்பல் கூட மிஞ்சாது பஞ்சல. அப்படி ஒரு நாசமாகுமோ அத மாதிரி நம்ம பாவங்கள்லாம் உங்களோட என்னோட பாவங்கள் எல்லாமே நாசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவா தீரே புரா ராஜா சந்தை தீரிதா பரஸ்திரீ லோலுபோடித்யம் ததர்த்தம் பகுயத்ரமான். ரேவா நதின்னு ஒரு நதி இருக்கு. அந்த ரேவா நதி கரை ஓரமா, அந்த கரையில அந்த ஊர்ல, அந்த கரை இருக்கிற ஊர்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அத உனக்கு நான் சொல்றேன், கேளு பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு, முன்னொரு காலத்துல இந்த ரேவா நதி தீரத்துல சத்யசந்தன் அப்படிங்கிற பெயர்ல ஒரு ராஜா இருந்தான். தினமும் அவனுக்கு பரஸ்திரீ லோலுப்படா இருந்தான். தினமும் அவனுக்கு பெண்கள் வேணும். அதுவும் அடுத்தவங்க மனைவியா இருந்தா கூட இன்னும் விசேஷமா ரொம்ப மஜா பண்ணுவான், அவங்கள போகம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது வேதம் படித்த பிராமண ஞானிகள், வேதம் படித்த ஞானிகள், அவங்க மனைவியையும் அவன் விட்டு வைக்கல. அவங்க மனைவியையும் கூட முதல் நாள் ராத்திரி வீட்டுல கொண்டாந்து படுக்க வச்சு அவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து மிட் நைட்ல போய் அந்த பெண்ணை போகம் பண்ணிடுவான். அந்த பண்டிதரோட, அந்த ஞானியோட, அந்த ரிஷியா இருந்தா ரிஷியோட, அந்த ரிஷி பத்னிய கூட அவன் போகம் பண்ணுவான். அப்பேற்பட்ட ஒரு ஸ்திரீ லோலுபன் அந்த பரஸ்திரிய கூட்டிட்டு பலவிதமான வழிமுறைகள், சாமதான பேத தண்டம் சொல்லிட்டு பலவிதமான வழிமுறைகள் இருக்கு இல்லையா, ஏதாச்சும் ஒரு உபாயம், ஒரு வழிமுறைய பண்ணிக்கிட்டே அந்த மாதிரி பெண்களை போகம் பண்ணிட்டே இருந்தான் அவன். இப்படி அவன் போகம் பண்ணிட்டே இருக்கும்போது தஸ்யைவ நகரே வித்வான் வேதசாஸ்திர விசாரதா நாம்னா நாராயண இதி நித்திய கர்மசு லோலுபகா. முதல்ல என்ன சொன்னாங்க? பரஸ்திரீ லோலுபகா அப்படின்னு அந்த ராஜாவை சொன்னாங்க. இப்ப அதே லோலுப சப்தம் இங்க போட்டிருக்காங்க. இந்த லோலுப சப்தம் நல்லதை சொல்லுது. அங்க சொன்னது பரஸ்திரீ லோலுப்பம், பெண்களை சூறையாடுறவன், பெண்களை வேட்டையாடுறவன், அடுத்தவன் மனைவியை வேட்டையாடுறவன். இதுல நித்திய கர்மசு லோலுபகான்னு போட்டிருக்காங்க. இவர் எப்படின்னாக்க நல்ல விஷயங்கள் எல்லாம் வேட்டையாடுவாரு, நல்ல விஷயங்களை மட்டுமே செய்வாரு. அப்ப அந்த ராஜாவோட நகரத்துல பேர் பாருங்க, பேரு நாராயணன்ங்கிற பேர்ல ஒரு பிராமணன், வித்வாம்சர், பண்டிதரா இருந்தாரு,
ஞானியா இருந்தாரு. அவரு படிக்காத சாஸ்திரமே கிடையாது. அப்பேற்பட்ட வேத சாஸ்திரங்களை எல்லாம் நல்லா கற்று புலமை படைத்த ஞானியான அவருக்கு சமரா இன்னொரு ஞானியும் கிடையாது. அப்பேற்பட்ட தன்னோட நித்திய கர்மங்கள் எல்லாம் எப்ப பார்த்தாலும் விடாம செய்யக்கூடிய ஒரு கர்மட்டன்னா இதை செஞ்சே தீருவேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் தீவிரமா. அப்படி இருந்த அப்பேற்பட்ட அந்த நாராயணன் எப்படி என்கிற பிராமண அகஸ்மாத் தனுஷோ மாசகா தெய்வேச்சாதாகதஸ்ததா புண்ணியகாலம் ததா வீக்ஷ்ய பிராமண அகர்ஷமாகதாக. இப்படி இந்த ரீதியில அந்த தனுர் மாசம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் தெய்வ இச்சையினால வருஷா வருஷம் வரக்கூடிய தனுர் மாசம் இந்த மாசமும் இந்த வருஷமும் பிராப்தி ஆனிச்சு. இந்த அந்த அந்த வருஷம் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்ததோ அந்த வருஷம் பேர்பட்ட புண்ணிய காலம் வந்தோன்ன பிராமணர் எல்லாருக்கும் சந்தோஷமா, ஆஹா 4 மணிக்கு ஏஞ்சி நம்ம பூஜை பண்ணிடலாம், சாப்பிட்டுடலாம், நல்ல சமிருத்தியா சாப்பிடலாம், நல்ல பிராமண போஜனம் பண்ணுவாங்க, குடும்ப சமேதமா நம்ம குடும்ப சமேதமா சாப்பிட்டுட்டு வரலாம், ஹரிப்பிரசாதம் சாப்பிட்டுட்டு வரலாம், வைசுதேவெல்லாம் பண்ணி நமக்கு போஜனம் பரிமாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் பொங்கி வழிதான் அப்படியே அவங்களுக்கு. தேவ பூஜாம் ததா சக்ரு ஸ்வே ஸ்வே கிரகே நிரந்தரம் அருணோதய வேளாயாம் ஸ்நாத்வா செய்வ யதா விதி. அருணோதய வேளாயாம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அருணன் வந்துருவான். அருண உதயம்னா ஃபர்ஸ்ட். ஒரு பாட்டு கூட இருக்கு கன்னடத்துல, ಅರುಣ ಉದಿತಿತ್ತು ಕಮಲ ಅರಳಿತ್ತು ಅಣ್ಣ ಏಳಿರೇ ಅಣ್ಣ ಏಳಿರೇ. அருண உதயித்து, அருணன் வந்துட்டான், தாமரைப்பூ கமலம் மலர்ந்து விட்டது, அண்ணா இன்னும் தூங்கிட்டு இருக்கே, ஏழிரே ஏந்திருங்கோ அப்படின்னு நம்ம வீட்டுல ஜனங்களை புருஷனை கூட இந்த தமிழ்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அண்ணா என்னன்னா வாங்கோண்ணா போங்கோண்ணா அப்படின்னு தான் பேசுவாங்க. அப்ப அண்ணா ஏழிரே அண்ணா ஏழிரே அப்படின்னு அது பாட்டு, அந்த பாட்டு. அப்ப அந்த அருணையோட வேலையில யதா விதி அந்த பூஜைய பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவபோதாம் பூஜாம் ததா சக்ரு ஸ்வே ஸ்வே கேகே நிரந்தரம். ஸ்வே ஸ்வே தன்னோட வீடுகள்ல நிரந்தரமா பூஜை பண்ணுவாங்க. அருணோதய வேளாயம் ஸ்நாத்வா, இந்த அருணோதய காலத்துல ஸ்நானம் பண்ணி யதா விதி எப்படி விதானங்கள் சொல்லியிருக்கோ அந்த முறையில பூஜை பண்ணணும். ஒவ்வொரு நாளும் யதா விதி எப்படி விதிக்கப்பட்டிருக்கிறோ அதே மாதிரி பிராத்தர் விதி, காலையில செய்ய வேண்டிய விதி விதானங்கள், ஸ்நானம், ஆன்மீகம், இந்த கர்மங்களை எல்லாம் முடிச்சுட்டு தன் வீட்டில் அருணோதய சமயத்துக்கு சரியா இந்த கிருஷ்ணன பூஜை, கிருஷ்ணன் பூஜைய ஸ்ரீஹரி கிருஷ்ணனோட பூஜைய செஞ்சு முடிக்க ஆரம்பிச்சாங்க. சித்ராண்ணம் நவநீதம் ச பக்ஷேர் நானா விதைரபி சாகைச்ச விவிதைச்சைவ சோஷ்யைஹி காத்யஹ சமன்விதம். இந்த மார்கழி மாசம் தனுர் மாசம் வெண்ணெய் காப்பு கூட போடுவாங்க. அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு, அமாவாசை அன்னைக்கு, மூல நட்சத்திரம் அன்னைக்கு சில பேர் பண்றாங்க, சில பேர் அமாவாசை அன்னைக்கு பண்றாங்க, சில பேர் 2 நாளும் பண்றாங்க. அந்த சமயத்துல பூஜா பண்ணும்போது ஸ்ரீஹரிக்கு சித்ராண்ணம், நவநீதம், நானாவித பட்சங்கள், பலவிதமான காய்கறிகள் எல்லாத்தையும், சோஷ்யம் காத்தியம் பலவிதமான தின்பண்டங்கள், இதமான பொரிச்சது, வறுத்தது, வேக வச்சது எல்லாத்தையும் பண்ணி நைவேத்தியம் பண்ணத்துக்கு ஆரம்பிச்சாங்க. பிராமணான் போஜயித்வாத ஸ்வயம் புக்வா ததப்பரம் தாம்பூலம் தட்சிணாம் தத்வா ஆசீர்வாதான் கிரஹீத்ய ச. இந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பிராமணர் தம்பதிக்கு, பிராமண குடும்பத்துக்கு போஜனம் பண்ணி அதுக்கப்புறம்
தான் சாப்பிடணும். அந்த பிராமணருக்கு அந்த குடும்பத்தில் அங்கத்தின எல்லாருக்கும் தட்சிணாதிகள், தட்சிணை முதலானவைகள், தேங்காய், வஸ்திரம், தங்கம், வெள்ளி, எது இதெல்லாம் சாத்தியமோ அதெல்லாம் கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதங்களை பெற்றாங்க அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. ஏத்த சுஸ்ராவ ராஜோபி ஸ்வராஷ்டிரே முகோத்சவம் ஸ்வயம் கர்த்தும் மனச்சக்ரே விப்ரம் கம்ச நியந்திரயே. ஏதத் சுஸ்ராவ ராஜோபி ஸ்வராஷ்டிரே மகோத்சவம், உற்சவம், மகத்தான ஒரு பிரம்மாண்டமான பெரிய உற்சவம்னு சொல்லியிருக்கேன் இந்த தனுர்மாச பூஜைய. அப்ப இதெல்லாம் கேட்ட அந்த ராஜா தன்னோட ராஷ்டிரத்துல ராஜாங்கத்துல அந்த அரண்மனை தான் அவனோட வீடு. அந்த வீட்டுல அந்த அரண்மனையிலேயே தர்பார்னு இருக்கும், அது சபை. அவன் வாசம் உண்டு, அதேதான், அவனுக்கு வீடும் அதேதான். அப்ப அந்த ராஷ்டிரத்துல, தன்னோட ராஷ்டிரத்துல, தேசத்துல, தன்னோட வீட்டுல தனுர்மாச மகோத்சவத்தை நடத்தணும் அப்படின்னு நிர்தாரணம் பண்ணி போஜனத்துக்கு எந்த பிராமணனை நான் கூப்பிடுறது அப்படின்னு இப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்க்கறான். எந்தெந்த பிராமணனோட மனைவி ரொம்ப அழகா இருப்பா, நல்ல கரெக்டா அந்த எப்படி எப்படி ஒரு பெண்கள் இருக்கணுமோ அதே மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விசாரிக்க சொல்லி மந்திரியை விட்டு எல்லாம் தெரிஞ்சுட்டு, விசாரிய தெய்வ பச்சாச்ச கிராமே நாராயணாக்வயம் பௌராணிகம் ச கிராமஸ்தம் வேத வேதாங்க பாரகம். இது எல்லாம் ஆலோசிக்க தொடங்கினா தன்னோட கிராமத்திலே இருக்கக்கூடிய ஒரு புராணிகர், வேத வேதாந்தங்கள்ல நல்ல பாண்டித்யம் பெற்ற வல்லவரான நாராயண பிராமணன் இருக்காரே, அவரையே தம்பதியா போஜனத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமந்திரணம் பண்ணலாம். ஆமந்திரணம் பண்ணதுன்னா போய் நேர போய் கூப்பிடுறது அப்படின்னு ஒரு நிர்தாரணம் பண்ணிக்கிட்டு ஒரு தீர்மானம் பண்ணி, நிமந்திரணாந்தம் விப்ரர்ஷே ராஜாகத்வா மகத்மனஹா மந்திரம் ச ததா திருஷ்ட்வா சிஷ்யைகி சதசமன்விதம். அப்ப அந்த விப்ரர்ஷே, விப்ரன்னா பிராமணன், சாஸ்திரம் போத பிடிச்ச விப்ரர்ஷே, அந்த அவங்கள ராஜன் அவங்கள கூப்பிடுங்கிறதுக்காக தானே அந்த பிராமணனோட மந்திரம், அதாவது வீட்டுக்கு போறான். அவர்கிட்ட 100க்கும் மேற்பட்ட சிஷ்யர்கள் இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த பிராமணரை நாராயணன் என்று அழைக்கப்படக்கூடிய பெயர் கொண்ட அந்த பிராமணரை பார்த்த ராஜா, தனுர்மாசஸ்ய மாகாத்யம் ஸ்ரோத்ருநாமகநாசனம் சுஸ்ராவ மாசமாகாத்யம் தம்பதி போஜனாதிகம். அப்ப அந்த பண்டிதர், அந்த ஞானி, அந்த டீச்சர், அவர் தனுர்மாச மகாத்மியத்தை அந்த சிஷ்யர்களுக்கு, குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. சோ இதுல என்ன லாபம் அப்படிங்கறத சொல்றாரு. சோத்ருகள் யாரு கேட்கிறாங்களோ அவங்களோட பாபம் பரிகாரமாகுது. அப்பேற்பட்ட அந்த மகாத்மியத்துல சொன்ன தம்பதிகளுக்கு போஜனங்கள் சமைச்சு போடுற விஷயங்களை பத்தி அவர் சொன்னாரு. சாப்பாடு மட்டும் கிடையாது, வஸ்திர அலங்கார தானம் ச பிராமணார்த்த பிரதாபனம் விசாலாட்சிம் பிருத்துதடீம் தனீபூத பயோதராம். அந்த பிராமணருக்கு வஸ்திர அலங்காரம், தானங்கள், பொண்ணு, வெள்ளி, முத்து, ரத்னம், பவழம், மரகதம், மாணிக்கம் எல்லாத்தையும் சத்தையோட கொடுக்கணுங்கிறத அவரு அந்த சிஷ்யர்களுக்கு பானை எடுக்கும் போது
நின்று பாடம் எடுக்கும்போது உள்ள போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியிலேயே நின்று அந்த துவாரத்துல மெயின் என்ட்ரன்ஸ்ல நின்று இத கதையெல்லாம் கேட்டுடுறான். அதுக்குள்ளார அங்க இருந்த பூஜா திரவியங்கள் அது இது எல்லாம் எல்லாத்தையும் அவன் கொண்டாந்த அதெல்லாம் எடுத்துக்கிட்டு சிம்ம மத்திய சமாம் திருஷ்டுவா சத்யோ மோகவசம் கதஹா பக்வோதராஹ புரஸ்கிருத்ய சபாரியம் ச த்விஜோத்தமம். அப்ப ஒரு சிம்மத்தோட மத்திய பாகம், பிடரின்னு சொல்றோம் இல்லையா, அணைக்கும் பிடரின்னு சொல்லுவாங்க, சிங்கத்துக்கும் சொல்லுவாங்க. அந்த சிம்மத்தோட மத்திய பாகம் அங்க இருக்கக்கூடிய அந்த பிரதேசத்தினால சோபையா தோற்றம் அளிக்கக்கூடிய விசாலாட்சியான விசாலமான கண்கள் நேத்திரங்கள் இருக்கிற அந்த பிராமணனோட பிரகாசமா இருக்கா, சக்கச்சிவேன்னு இருக்கா, அப்படியே கண்ணுக்கெல்லாம் மை தடவின்னு இருக்கா, உள்ள கஸ்தூரி திலக்கம் நெத்தியில தடவின்னு இருக்கா அல்ல. அந்த ஸ்தலங்கள் எல்லாமே நல்லா இடுப்பா இருக்கு, கவர்ச்சியா இருக்கான், பார்த்தாலே போகமன்னு தோணும். அந்த மாதிரி ஒரு ரூபவதியா இருக்கா. அப்பேற்பட்ட அந்த பிராமணனோட மனைவிய பார்த்து அவரை போகமண்ணியே தீரணும் அப்படின்னு மோகத்துக்கு வசனாகிறாம அடிமையாயிடுறான். மோகத்துக்கு பாரியையோட பத்னியோட கூடி இருக்கக்கூடிய அந்த நாராயண பிராமணரை பண்ணி, உங்களை மாதிரி ஒரு பண்டிதர் இந்த உலகத்திலேயே கிடையாது, இந்த ஊர்லயே கிடையாது அப்படிங்கிற பலவிதமான பேச்சுக்கள் எல்லாம், கவர்ச்சிகரமான பேச்செல்லாம் மரியாதை கொடுத்து கௌரவமா பேசி, தான் கொண்டு போன தட்டுல இருக்கிற அந்த பூ பழங்கள் எது ரத்னாவேடி எல்லாம் வச்சிருக்கான், எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு, போ பிரம்மன் சமாமாச பரியந்தம் சபத்னீகம் திஜோத்தமம் ராத்திரௌ ஸ்வாபம் அமக்ரிஹே கிருத்வா சைவ விதானதஹா. போ த்விஜவரியா, ஏ சிரேஷ்ட பிராமணரே, உத்தமமான பிராமணரே, இந்த தனுர்மாசம் முழுவதும் தினமும் ஒரு மனைவியோட கூடி இருக்கக்கூடிய ஒரு பிராமணரை என்னோட அரண்மனைக்கு கூப்பிட்டு அவருக்கு பாத பிரச்சாலனா பண்ணி பூஜை பண்ணி முதல் நாள் நைட்டே கூட்டிட்டு அவரை தங்க வச்சு, அதுக்கப்புறம் மறுநாள் காலையில அவருக்கு ஆன்மீக காரியங்கள்லாம் பண்ண சொல்லி, அதுக்கப்புறம் போஜனம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சங்கல்பம் பண்ணியிருக்கேன் நானு. அதனால நாளைக்கு நீங்க தம்பதிகளாக எங்க வீட்டுக்கு, எங்க அரண்மனைக்கு வரணும். இன்னைக்கு ராத்திரி அங்கேயே படுத்து நீங்க தூங்கணும் அப்படின்ட்டு முத நாளே தெரிவிச்சிடுறான். கிரகம் ஜகாம தச்சித்தஹ கதா சாயம் பவேதிதி வானோ அஸ்தமயே தாதே சபத்னீகம் த்விஜோத்தமம். தன்னோட அரண்மனைக்கு திரும்பி வரான், ஆஹ்வானம் பண்ணிட்டு ஆமந்திரணம் பண்ணிட்டு கூப்பிட்டுட்டு அந்த பிராமண பத்னிய, அது மனசு இன்னும் போகல, கண்ணும் போகல. அந்த ராஜன் எப்ப சாயங்காலம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருந்தானா. சூரிய அஸ்தமனா ஆட உடனேயே அங்க அந்த சபத்னீக பிராமணன சபத்னீகனாக்க மனைவியோட கூடியவன், அப்பேற்பட்ட அந்த நாராயண பிராமணன் இருக்கான் இல்லையா, அவரை ஆஹ்வயாமாச தூதேன ரதம் தத்வா கிரகம் பிரதி பிராமணஸ்து ததா திருஷ்ட்வா ராஜதூதம் சமாகதம். அவங்கள தேர்ல உட்கார வச்சு கூட்டிட்டு வர்றதுக்காக அந்த தேரோட்டி கூடவே ரதத்தை கொடுத்து தேரோட்டி கொடுத்து அனுப்புறான் அந்த பிராமணரோட வீட்டுக்கு. இதுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை அறியாத அந்த சாத்விக பிராமணன்
தன்னோட வீட்டுக்கு ராஜ தூதன் தேர எடுத்துட்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து ஜகாமத்வரயா பிரம்மன் பாரியா ராஜ மந்திரம் விப்ரம் திருஷ்டுவா தபத்னீகம் ததா ராஜா பிரவீதிதம் பிராசாதே சயனம் காரியம் ஸ்திரியா சக மகாமுனே இத்யுக்தோ ஆருரோஹாத பிராசாதம் சோஜ்வலம் கிருதம். பல வகையிலையும் எளிமையான முறைகளையும் தன்னை மனைவியோட அந்த ராஜ மந்திரத்துக்கு அந்த அரண்மனைக்கு புறப்பட்டு அந்த பிராமணர் தம்பதி சமேதரா வராரு. அரண்மனைக்கு வந்த பத்னீக பிராமணரை, அந்த மனைவியோட வந்த பிராமணனை பார்த்து ராஜன் தன்னோட தூதனுக்கு இந்த மகாமுனிக்கு மற்றும் அவனோட பத்னி மனைவிக்கும் படுத்துக்கொள்றதுக்கு அரண்மனையில சரியான விவஸ்தை பண்ணி கொடு அப்படின்னு தெரிவிக்கிறான். ஆர்டர் போடுறான். அது ஆர்டர் போட்ட உடனே ராஜா இப்படி ஆக்ஞா பண்றான், ஆர்டர் போடுறான். போட்ட உடனே அந்த ராஜா இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, உங்களுக்கு விவஸ்தை பண்ண சொல்லியிருக்காருன்னு அந்த தூதன் சொன்ன உடனே அந்த ராஜாங்கத்தோட படிகளை ஏறி அவர் தீபங்களால பிரஜ்வலனம் பிரகாசமயமா இருக்கிற அந்த அரண்மனையோட காமரா ரூம்னு சொல்லுவாங்க, அங்கதான் படுத்து தூங்குறது. அந்த கொட்டடிக்கு அந்த ரூமுக்கு போறாரு விசிராந்தி பண்ணிக்கிறதுக்காக. சுஷ்வாப பாரியா சாக்கம் ஸ்வேச்சயா விப்ரசத்தமஹா நிசாயாம் உத்திதோ ராஜா பிராமண்யா சங்க காரியதா. பிராமணா அப்படின்னா மேஸ்குலின் ஜெண்டர், பிராமண்யா ஃபெமினைன் ஜெண்டர். சங்க காரியத்தகா போகம் பண்றதுக்கு தன்னை பத்னியோட வந்த அந்த பிராமண படுத்துக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சாரு. அந்த பிராமணனோட மனைவிய தேக சங்கம் போகம் பண்றதுக்காக புணருதல், படுக்கை சுகம் அனுபவிக்கிறது. அந்த உத்தேசத்தினால பாதி ராத்திரியில எழுந்திருச்சா அந்த ராஜன். ஆஜகாம பதே பாதே பதே பாதே சர்பதஸ்ட்ரோ எதிரிச்சயா யமதூதாஸ்ததா ஜக்முகு விஷ்ணுதூதாஸ்ததைவச. அந்த பிராமணனோட பத்னி எந்த ரூம்ல தம்பதியா படுத்திருக்காங்களோ அந்த கொட்டடிக்கு வரான். அந்த காமரா ரூம்னு சொல்லுவாங்க, அந்த ரூமுக்கு வரான். மெல்லுவா பூனை நடக்கிற மாதிரி நடந்து வரான். நடந்து அந்த அவளை போகம் பண்ணுங்கிற கெட்ட எண்ணத்தோட, எண்ணம் கெட்டதா இருந்தாலே நமக்கு நாசம் கண்டிப்பா கிடைக்குங்கிறதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம். ஆனா நல்ல சிந்தனையும் வேண்டும், செயல் மட்டும் நல்ல செயல் கிடையாது, சிந்தனையும் நல்ல சிந்தனையும் நல்ல சிந்தனையா இருக்கணும் அப்படிங்கிறத இது மூலமா நம்ம தெரிக்கிறாங்க. ஆனா அவனோட போற வழியில தெய்வ இச்சையினால ஒரு பாம்பு அவனை கொத்திடுது. அந்த ராஜன் அதே நோரத்தள்ளி வாயில் நோரத்தள்ளி அடுத்த 2 நிமிஷத்துல செத்து போயிட்டான். அப்ப யமதூதர்கள் அவனை நரகத்துக்கு யமபட்டணத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க எல்லாம் விசாரிச்சு சித்திரகுப்தனை கணக்கு கேட்பாரு. இவன் என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கான், ஃப்ராடு பண்ணியிருக்கான், என்ன அயக்கத்தன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அந்த லிஸ்ட்லாம் படிக்க இவனுக்கு இந்த தண்டனை, இவனுக்கு இந்த தண்டனை, இவனுக்கு இந்த நரகம், இவனுக்கு இந்த நரகம், இது முடிஞ்சவன அடுத்த நரகம், இது முடிஞ்சவன அடுத்த நரகம், இவனுக்கு அந்தந்த மாதிரி அப்படி எல்லாம் நிர்ணயம் பண்ணி சொல்றவரு யமராஜா தான். நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி. அப்படி யமபட்டணத்துக்கு அழைச்சிட்டுக்கு போறதுக்காக யமதூதர்கள் வந்தாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா விஷ்ணுலோகத்துக்கு, வைகுண்டத்துக்கு, சொர்க்கலோகத்துக்கு, மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக விஷ்ணு தூதரும் வராங்களாம்.
ஸோ 2 பேரும் ஒரே டைம்ல நுழையிறாங்க அந்த வீட்டுக்குள்ளார, அந்த ஜீவனை வந்து கொண்டு போறதுக்காக. பார்த்தோன்னே யமதூதா நிராகிருத்திய விஷ்ணுதூதாஸ்ததா ப்ருவன் அனேன தனுஷோ மாசே பிராமணே சே நிமந்திரிதே. அந்த வந்திருக்கக்கூடிய அந்த யமதூதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து அந்த விஷ்ணு தூதர்கள், ப்ளீஸ் கெட் அவுட் ஃப்ரம் திஸ் பிளேஸ், இட்ஸ் நாட் யுவர் ஏரியா, இது எங்களோட ஏரியா, நீ நுழைய முடியாத ஏரியா, அவன் மகா புண்ணியசாலி அவன் அப்படின்னு சொல்றாங்க. ஏ யமதூதா, ஏ யமதூதர்களே, இவன் தனுர்மாசத்துல போஜனம் செய்யறேன், நாளைக்கு காலையில உங்களுக்கு போஜனம் போடுறேன் அப்படின்னு ஒரு பிராமண தம்பதிய வந்து இன்னைக்கு காத்தாலேயே போய் கூப்பிட்டுட்டு வந்துட்டான், அவசியம் சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டு. சோ எப்ப வந்து நான் பிராமணனுக்கு சாப்பாடு போடுறேன்னு அவன் சிந்தனை பண்ணானோ, அப்பயே அவன் பண்ண மாசமா இதெல்லாம் சாப்பாடு போட்டதுக்கு அப்புறம் கிடைக்கிற பலன் வேற. போடுறேன்னு சங்கல்பம் பண்ணிட்டாலே, போய் அவங்கள்ட்ட சொல்லி நாளைக்கு நீ வான்னு சொல்லிட்டாலே அவன் பண்ண பாவம்லாம் நாசம் ஆயிடுச்சுப்ப. இப்ப அவன் விஷ்ணுலோகத்துக்கு தான் எலிஜிபிலிட்டி அவனுக்கு. ஸோ யூ கெட் அவுட் ஃப்ரம் திஸ் பிளேஸ், யூ கேனாட் என்டர் திஸ் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ யமதூதர்கள், என்ன யமன் எங்களை அனுப்பிச்சிருக்காரு, நீங்க இப்படி சொல்றீங்களே, போய் யமன் கேளு. யமனுக்கு பேரு தர்மராஜான்னு பேரு, தர்மத்தை நிலைநாட்டக்கூடியவன், யம தர்மன்னே பேரு அவனுக்கு. அவன்கிட்ட போய் கேளு, நாங்க சொல்றது சரின்னு அவனே சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறம் அவங்க போய் யமதூதர்கள்லாம் போறாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்ததுன்னா, ஐயோ அந்த வீட்டுக்கா போனீங்க, ஆமா மகா புண்ணியசாலிப்பா, நானும் மறந்துட்டேன், நீங்க சொன்ன வேகத்துக்கு நீங்க ஒன் சைடு ஆஃப் த காயின் தான் சொன்னீங்க, அடுத்த பக்கத்தை நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யம தர்மராஜன், நீங்க வந்தது சரிதான், அவங்க உங்களை அனுப்பிச்சதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. தேன புண்ணிய பிரபாவேன விஷ்ணுலோகம் அவாப்தவான் சபத்னீகம் பிராமணம் தூ ஏகம் யோ போஜயே சதா. அப்ப முதல் நாள் அவன் ஆமந்திரணம் பண்ணி போடுறேன்னு சங்கல்பம் பண்ண மாத்திரத்திலேயே அவன் பாவம் எல்லாம் நாசம் ஆயிடுச்சு. அந்த புண்ணியத்தோட பிரபாவத்தினால இந்த ராஜன் வந்து விஷ்ணு லோகத்தை அடையக்கூடிய ஒரு எலிஜிபிலிட்டி வந்திருக்கு, அந்த அருகதை அவனுக்கு வந்திருக்கு. இந்த சபத்திரிக்கனாத ஒரு பிராமணனுக்கு இந்த மாசத்துல, தனுர் மாசத்துல யாரு போஜனம் பண்றாங்களோ, போஜனம் சமைச்சு விதவிதமா சமைச்சு பரிமாறுறாங்களோ, தஸ்ய புண்ணியஸ்ய விஸ்தாரம் கஹா சக்தோ திவி வாபுபி இத்யுக்தாக பிரயயூர்தூதாக விஷ்ணு லோகம் அமர்ஷனம். அந்த புண்ணியத்தோட அளவு இருக்கு இல்லையா, மெஷர்மெண்ட், குவான்டிஃபை பண்றது, அதை வர்ணிக்கிறதுக்கு சொர்க்கலோகத்துல ஆகட்டும் இந்த பூலோகத்துல ஆகட்டும் யாருக்குதான்பா சக்தி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு ஹம்சரூபி பரமாத்மா. அப்படின்னு இத தெரிவிச்சு விஷ்ணு தூதர்கள் அந்த ராஜனை பவித்திரமான அந்த விஷ்ணு லோகத்துக்கு அழைச்சிட்டு போய் அங்க அவனை வாசம் பண்ண வைக்கிறாங்க. தஸ்மாச்ச தனுஷோ மாசஹா சர்வ புண்ணிய பிரதாயகா. ஹே பிரம்மா, சதுர்முகனே, நான்முகனே, இந்த காரணத்தினால, மேலே சொன்ன இந்த காரணத்தினால தனுர் மாசம் வந்து ரொம்ப பகு புண்ணியகரமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இந்த ஸ்லோகத்து மூலமா. இதி ஸ்ரீ பாஞ்சராத்திராகமே பிரம்மஹம்ச சம்பாதே த்விதீயோத்யாய. இது வந்து சதுர்முக பிரம்மன் நான்முகனுக்கும் ஹம்சரூபியை பரமாத்மாவுக்கும் நடந்த ஒரு வாக்குவாதம், பாடம், உபதேசம், அப்படி வேணா எடுத்துக்கலாம். இது வந்து பஞ்சராத்திர ஆகமத்துல
தனுர்மாச மகாத்மியா அப்படிங்கிற ஒரு பகுதியில ராஜனுக்கு ஸ்ரீலோலுபனான ராஜனுக்கு விஷ்ணுலோக பிராப்தி எப்படி கிடைச்சது அப்படிங்கிற 2வது அத்தியாயம் வந்து இங்க முடியுது. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அவசியம் கேளுங்க. நோ காப்பிரைட்டு. எத்தனை பேருக்கு வேணா ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட பெயர் கிருஷ்ணாச்சார். நான் வந்து தாம்பரம் ஈஸ்ட் மப்பேடுங்கிற இடம், சேலையூர் கேம்ப் ரோடு, சேலையூர் அங்கேருந்து உள்ளார ஒரு 3.5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வரணும். வெங்கம்பாக்கம் ரோடுன்னு ஒரு ரோடு, அந்த ரோட்ல இருக்கேன். நான் ஒரு ஜோதிடம் அறிந்தவன். யாருக்காவது ஜோதிட பரிகாரங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் ஆலோசனைகள் வேணும்னாலும் என்னை கான்டாக்ட் பண்ணால், என்னோட பேர் கிருஷ்ணாச்சார். மொபைல் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது வாட்ஸ்அப் நம்பர் தான். வாட்ஸ்அப், ஜிபே எல்லாமே இருக்குது. 9443923584. திருப்பி நம்பர் சொல்கிறேன், 9443923584. இதான் என்னோட நம்பரு. இது வியாபார நோக்கத்தில் சொல்லல. யாருக்காச்சும் ஏதாச்சும் வேணும் அப்படின்னாக்க நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. உங்கள் கூட பகிர்ந்துக்கிற இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்த பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு, ஸ்ரீஹரி ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு பாடங்கள்லாம் சொல்லிக் கொடுத்த என்ன அஸ்மத் குருவந்தர்கத பாரதியோட முக்கிய பிராணாந்தர்கத ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஸ்ரீ லட்சுமி வெங்கடேச பிரியதான். வெங்கடேசனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசதியான ஒரு மாசம் இது.